அதனால் நல்ல சிந்தனை லட்சியங்கள் இருக்கவன் அந்த மந்திரத்தை யூஸ் பண்ண மாட்டான். அதே மாதிரி அகத்தியர் நல்லது வச்சவர் கெட்டதும் வச்சுருப்பார். அதான் அந்த மந்திரம். இதால் அழிஞ்சவன் தான் கோடி கோடி நிறைய பேர். எவனும் நல்லவனாக இருக்குது சரித்திரமே கிடையாது. மந்திரத்தை படித்து எவனும் சரித்திரமாக இருந்தது கிடையாது, நல்லவன் இருந்தது கிடையாது. அதனால் அது நமக்கு வைக்கிற ஆப்பு வச்சுருக்கான் அகத்தியர் பாத்தியார். அதை படித்தா நீ ஒழுங்காக இருந்தால் தானே திமிரு அடங்கிறதுக்கு குடும்பம் அழியதுக்கு தான் மந்திரம்லாம் வச்சுருக்கான். அதை படித்து ஏதாவது கெட்ட செயல் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பொருளாசையில் பண்ணிட்டோம்னா இந்த மந்திரம்லாம் அதெல்லாம் மந்திரத்தால் அவன் அழிஞ்சு குடும்பம் நாசமாக போயிடும். சரி, அதனால் நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிடுவோம். நல்ல விஷயம் நிறைய இருக்குது. யோகத்தில் இருக்குது, வாசி யோகம், கும்பகம், ரோசகம் அப்படி நிறைய இருக்குது. யோக நிலையில் 10 இருக்குது. தீட்சை ஒரு 11 இருக்குது. நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது. மூச்சு பயிற்சி நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குது. அஷ்டகர்ம யோகாலாம். அதனால் அதை பழகுங்க, பயிற்சி பண்ணுங்கள். அது ஒரு சிலம்பமும் பழங்க பயிற்சி பண்ணி உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைப்போம்.